வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கம். தமிழர் அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. அண்ணா, நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, பண்ணையோட முகவரி, பண்ணைக்கு எப்படி வந்தால் வரலாம், வாரம் எவ்வளோ மாடுகள் வருது, என்ன விலையில இருந்து ஆரம்பிக்கும்? அண்ணா, நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம், தலைவாசல் பக்கத்தில் நாகூர்ச்சி கிராமத்தில் நாகூர்ச்சி அம்மன் கல்யாண மண்டபத்தில் நம்ம லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா தலைவாசல் ஒரு 4 கிலோமீட்டர் பஸ் வசதி இருக்குது. மாடு அதிகமாக எடுக்கிறவங்க வெள்ளி சனியில் வந்து எடுத்துக்கலாம். மீதி 1-2 வாங்குறவங்க எப்பவுமே வரலாம். எப்பவுமே ஒரு 10 மாடு கம்மியில் இருக்கும். சரி, என்ன பட்ஜெட்லேருந்து ஆரம்பிக்கும்? ஆனால் பட்ஜெட்டில் இப்போ இந்த வாரம் 55 ரூபாயிலிருந்து 75 ரூபா வரலாம் இருக்குதுண்ணா. சரி, ஒரு மாடை பார்த்துடலாமாண்ணே? பார்த்துலாம் இந்த வாரம். ஆனால் இப்போ பார்க்குற மாடு ஜெர்சியில் 2வது கண்ணுனா 6 பல்லு 2வது கண்ணு. ஆனால் தலைச்சனுக்கு ஒரு 13 லிட்டர் கரை வந்து 2வது கண்ணு. சுழி பாருங்க, அருமையான நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, குணமனம் நல்லாயிருக்கும். நல்லா பேசக்கூடிய 4 காம்பு, பூ காம்பு, லேடி ஜென்ஸ் யார் வேணாலும் கறந்துக்கலாம். மிஷினுக்கு நல்லா இருக்கும், கைக்கு நல்லா இருக்கும், ஒரு வீட்டு மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும், ஒரு பண்ணை யூஸுக்கு நல்லா இருக்குமா. கண்ணு போகிறதுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்குதுன்னா இது வந்து நம்ம சொல்கிற வேலை 67 ரூபா வேலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போது ஒரு தலைச்சங்கடி ஏறினா ஹெச்எப்ல கிராஸ் டைப் மாடு, 4 பல்லு தலைச்சங்கன்னு, சுழி சுத்த மாட்டில் இந்த பிள்ளை செம்புத்து மரம்னு சொல்லுவாங்க. இது வந்து குணமான நல்லா இருக்குது. காம்புல இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா காம்பு கருங்காம்புல அமைஞ்சிருக்குது. அரை அடி நல்லா காம்பலாம். இன்னும் 10 நாளைக்கு மேலே டைம் எடுத்துக்கோம்னா தலைச்சனுக்கே இதெல்லாம் ஒரு 7-13 லிட்டர் கரை வரும்னா. காரணம்னா இது வந்து ஹெச்எப்ல கிராஸ் டைப் பண்ணா மடி நல்லா மின்னி நல்லா பொறமடி மின்மணி செம்மா இருக்கும். அதே மாதிரி கருங்காம்பு பேச பிடிக்க நல்லா இருக்கும். பாலும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஃபேட்டஸரும் வெயில் மலைக்கு நல்லா இருக்குமா. இதோட விலை நம்ம பார்க்க போனால் 65 ரூபா சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சொல்கிற வேலை நிரந்தரம் இல்லை. ஹெச்எப்ல தேவைப்படுது, வெயில் மலைக்கும் தாங்கணும், கிராஸ் ஒட்டில் வேணும், பாலும் நல்லா கறக்கணும், கருங்காம்புல வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை சூஸ் பண்ணிக்கலாம்னா இது நல்லா கருங்காம்பு வெயில் மலைக்கும் தாங்க. ஹெச்எப் பியூர் ஹெச்எப்ல கிராஸ் ஒட்டில் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடு நம்ம எடுத்துருக்கோம்னா இது வயசு 4 பல்லு 2 பல்லு இல்லை, பல்லே படலைன்னா ஊட்டி பல்லு எனக்கு தெரியல. இன்னும் மாடு பிறந்தே 2 வருஷம் ஆகல. நல்லா கிராஸ் விட்டு ஐயோ மாடு காய்க்கால தூக்குன்னு நினைக்கணும். குணமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. ஐயோண்ணா அப்படியே 4 காம்பு நல்லா பூ காம்பா நல்லா இருக்குதுண்ணா. பேசப்படி நல்லா இருக்கும். பல்லே படல தலைச்சனுக்கே நேரம் 6 லிட்டர் ஈஸியாக கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. அதே மாதிரி நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரு சுழி, குறப்பழுவு, மடி கொச்சம், லேடிஸ் பிடிக்கிறது கிடைக்கிறது, எந்த சின்ன பட்சம் இந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கினா நம்ம 10 கண்ணுக்கு அசைய வச்சுக்கலாம். 2 பல்லு 4 பல்லு இல்லை, மாடு பார்த்தா 4 பல்லு மாதிரி தெரியும். 4 பல்லு இல்லை, பல்லே படல. இது கிடையாது, நல்லா கிடையாது. அதே மாதிரி வெயில் மலைக்கு நல்லா பெட்டராக இருக்கும். நல்லா கிராஸ் மட்டும் நல்லா கிடையாது. அதே மாதிரி குணமனா இந்தாண்ட பூந்து அந்தாண்ட நல்லா இருக்கும். அதே மாதிரி மடிக்கால் நல்ல மடிக்கால். என்ன பட்ஜெட்டில் கிடக்குண்ணே? அண்ணா இது நம்ம இது சொல்கிற வேலை 67 ரூபா வேலை சொல்கிறோம்னா அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு ஒரு 60 ரூபாய்க்கு மேலே 65 ரூபாய்க்கு ஃபைனலாக 63 ரூபா ஃபைனலாக கொடுக்கலாம். 63னா ஃபைனலாக கொடுக்கலாம். 63க்கு வாங்கினா அவங்களுக்கு ஒரு என்ன பெனிஃபிட் இருக்கும்? ஆனால் இது வந்து பொருள் இளம்பொருள் இன்னும் பல்லே படல. இன்னும் 10 கண்ணுக்கு நம்ம வச்சுக்கலாம். கடமுளைச்ச மாடு நம்ம படமுளைச்ச மாடு 60 ரூபா 65 ரூபா விற்குது. நம்ம ஆனால் பல்லு படாத கேட்டு இளம்பொருளே நம்ம 60 ரூபா 65 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோமா. நல்ல காம்போலம், நல்ல மடிக்கு வச்சம் இல்லாத லேடி ஜென்ஸ் யார் வேணா கறந்தாலும் நல்லா இருக்குமா. ஆனால் இந்த 2 மாடு எங்கன்னா போகுது? ஆனால் இந்த 2 மாடும் கச்சராப்பாளையம் போகுதுண்ணா. சரி, இது ரெண்டுமே 6 பல்லு, 1 கடமுளப்பு, 1 6 பல்லு, 2மே நடுமுது சுழி சுத்தம் மாட்டில் எந்த பல்லு. கரை ரொம்ப கம்மியாக தானே சொல்லி கொடுத்துருக்கோம். நேரம் 6 பால் வரும்னு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வெயிலுக்குனா 1 லிட்டர் என்ன பண்ண கூட 13-14 கூட கஸ்டமர் வரும்னு காட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நேரம் 6 லிட்டர் பால் வரும் நம்ம சொல்லியிருக்கோம். 1 லிட்டர் என்ன பண்ண 2 மாடு ஜோடி வைக்கும்போது காலையில் ஒரு 12, சாயந்தரம் ஒரு 10-11 வீட்டு செலவு எடுத்து போக வரும்ண்ணா. சரி, 2 சேர்த்து என்ன பட்ஜெட்ல முடியும்? ஆனால் 2 சேர்த்து 1,12,000 கொடுத்துருக்கோண்ணா. கொடுத்துருக்கு 56 ரூபா மீனி. ஓகே, ஒன்று 57, 58 இருக்கும், ஒன்று 53, 54 அது மாதிரி இருக்கு. ஜோடியிலும் போது 56 ரூபா மீனிண்ணா. 1 12க்கு 2வது கண்ணில் ஒரு 12 லிட்டர் வர மாதிரி நம்ம. ஆனால் 2 மாட்டில் சுழி சுத்த எந்த தப்பு இல்லை. நம்ம வாங்கின கஸ்டமருக்கு என்ன கேரண்டி சொல்லி கொடுத்துருக்கோம்னா 4 காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூ தள்ளுறதுக்கு முழு கேரண்டினா. கண்ணு போட்டு காம்பு பாலெல்லாம் அன்னைக்கே பீஸ் பார்த்துட்டு நம்மள்ட்ட சொல்லி பண்ணோம்னா அதே மாதிரி பூத்தல்லாம் நம்ம போட்டோ அனுப்பிவிட்டு இது மாதிரி பூத்தல்லுதுனாலும் ஏற்றி விட்டுக்கலாம். உடனே பண்ணணும். நம்ம கண்ணு போட்டுதுன்னா இப்போ இன்னைக்கு கண்ணு போட்டுதுன்னா இன்னைக்கு கூட கண்டு விட்டு ஒரு நேரம் குடிச்சிருக்கோம். மறுநேரம் பார்த்து நம்மளுக்கு தகவல் கொடுத்துட்டு ஏற்றி விடணும். 4 நாள் 5 நாள் ஆச்சுன்னா காம்புல பால் இல்லைன்னா நம்மளும் ஏற்றுக்க மாட்டோம். நம்ம விவசாயத்தை வாங்கிட்டு வரோம், அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு கஸ்டமர் என்ன பண்றாங்க 10 நாள் 15 நாள் மாடை 30 பண்ணா விட்டுறாங்க. அப்புறம் காம்பல் பால் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க யாரும். அவங்க செய்யற தவறு காம்பல் தப்புனா கண்ணு போட்டு அன்னைக்கு சொல்லலாம். அப்படி தவறிட்டா மறுநாள் கூட சொல்லலாம். அதே மாதிரி மாடு திங்கிறது பிடிக்குதான். சின மாட்டில் மாவுக்கு எதுவும் போடக்கூடாது. தீவனம் தவிர தான் போடணும். கண்ணு போட்டு 10-15 நாளைக்கு அப்புறம் தான் மாவு போடணும். வாங்கிட்டு போறாங்க நல்லா மாவுக்கு தெரியாதவங்க போட்டுறாங்க. முகத்துல சீரம் கொள்ளாத தவிர தீங்க மாட்டுது. 10-15 நாள் கழிச்சு தீனி தீங்கலங்கிறாங்க. அது மாதிரி ஒண்ணு தவறு செஞ்சு போடுறாங்க. அது நம்ம மேல தவறு. கண்ணு போட்டு 1 வாரம் கூழ் ஊத்தணும். 10 நாளைக்கு மேலதான் அந்த புண்ணாக்கு தவிடுலாம் போடணும். 15 நாளைக்கு மேலதான் அரிசி இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கணும். அதிகமாகவும் போடக்கூடாது. அது கரெக்டா காம்பந்து பண்ணா கண்டிப்பா பால் கறவை 6 சாதாரண பால் 7-8 கூட சொல்லலாம்.
அது வேண்டாம். இந்த வெயில் 6 லிட்டர் வந்தா போதும் இந்த மாடு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டிக்குறிச்சிலேருந்து வரோம். சரி. வீட்டுக்கு மாடு பிடிக்கலான்ற ஒரு ஐடியாவில் சரி செல்லில் நம்ம பக்கத்தில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டு பார்த்தோம். ஒரு மணி அண்ணன் வீடியோ வந்துச்சு. அதில் கொஞ்சம் நல்ல மாடாக காமிச்சாங்க. இங்கே வந்தால் நல்ல தரமாக கிடைக்கும்னாங்க. அதனால் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். வந்து இப்போ வீட்டுக்கு 2 மாடு பிடிச்சிருக்கோம். பால் மாடா கறவை மாடாவே பிடிச்சிருக்கோம். சரி, வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல வந்து பாக்குறதுக்கும் மாடு எப்படி இருக்கு, அண்ணனோட அணுகுமுறை எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்கண்ணா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரியே பேசுறாங்க. உண்மையை பேசி நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. வேற செல்லுல பார்த்ததுக்கும் இங்கே எந்த டிஃபரெண்ட் இல்லை. சரி, வாங்கணும்னு நினைச்சு வந்தது திருப்திகரமா முடிஞ்சிச்சு. திருப்தியா இருக்குங்கண்ணா. சரி, அடுத்து எதுவும் மாடு வாங்குறாப்ல ஐடியா இருக்கா? இருக்குங்கண்ணா. வரணும். வருவேன், கண்டிப்பா வருவேன். இது நல்லபடியா கூட்டு போய் விட்டுட்டு வருவேன். பண்ணையிலே பாக்குறதுல பெரு சைஸான சிவாஜி கச்சப்ப. இது பல்லுன்னு பார்க்கணும்னா 6 பல்லு 4 பல்லுல 2 பல்லு தான். நல்லா பெருங்கடையரு. இது வந்து கறவை திறன்னு பார்க்க போனா தலைச்சனைக்கு ஒரு 5 லிட்டர் தாண்டி தான் இருக்கணும். கீழே கறக்காது. இன்னும் 15 நாள் டு 20 நாள் ஆகும். இன்னும் 5 லிட்டர் சொல்றாங்க. தலைச்சனுக்கு மடி கம்மியாக இருந்து நினைக்கணும்னா 20 நாள் ஆகும், 25 நாள் ஆகும். நல்ல பெருமுடியும் மாடு. என்ன மாடு சுழி சுத்தம். மாட்டுல எந்த தப்பு இல்லை. இது மாடு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ கலரும் மாட்டில் எந்த தப்புன்னு சொல்ல முடியாது. மாடு ஹெவி சைஸாக இருக்குது. விலையும் அது மாதிரி விலையும் ஹெவியாக தானே இருக்கும். விலை நம்ம 83 ரூபா சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். தலைச்சங்கன்னு இவ்வளோ பால் கறக்கமா அப்படின்னு நினைக்கணும். கண்டிப்பாக இன்னும் 20 நாள் ஆகும். மாடு நல்லா பெருமாடு. ஈத்து மாட்டோட பெருமாடாக இருக்குதுன்னா கறவை 5 லிட்டர் சாதாரணமாக வரும். அடுத்த கணக்கு நேரம் 10 லிட்டர் ஈஸியாக வரும். இந்த கணக்கே கூட சவரட்டம் பண்ணி நல்லா காப்பந்து பண்ணால் 9 லிட்டரோட கரை வரும். அது உள்ள மாடு பெரும் மாடு. அப்போ 2 3 ஆனால் 2 3 20 டு 25 லிட்டர் கறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடு. 2 பல்லு தானே. அது இப்போதான் பல்லு வீந்து முளைக்குது. ஒரு ஃபார்ம் டைப்பான மாடு. ஆமா, ஃபார்முக்கு அருமையான மாடு தான். பண்ணை யூஸுக்கு நல்ல மாடு. பண்ணக்காரங்களாம் வாங்கிட்டு போனால் 9 8 ஈஸியாக இந்த கண்ணு கறக்கலாம். மாடு சிவாஜி கச்சப்பில் நல்லா எண்ணெய் உயர மாடு. நான் என்ன தெரியாது எண்ணெய் உயர மாடு. காம்பு நல்லா நீளமாக பேசுறது நல்லா இருக்கும். காம்பெல்லாம் 20 டு 25 நாள் டைம் ஆகும். மடி இல்லைன்னு நினைக்கோன்னா காம்பு நல்லா காம்புக்கு முன்னால் ஒரு முளை மடி முன்னால் நல்லா பார்வையாக. அதே மாதிரி நல்லா தாரையும் தலைச்சன்லேயும் நல்லா தாரையும் நல்லா இருக்குது. இது தேவைப்படும் ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி மாடு ஒரு ஈத்து மாடுனா இது 2வது கண்ணு. 6 பல்லேருந்து கடைப்புல் முளைப்புனா சுழி சுத்தம். மாட்டில் எந்த தப்பு இல்லை. ஒரு வீட்டு யூஸும் நல்லா இருக்கும். பண்ணை யூஸும் நல்லா இருக்கும். வெயில் மலைக்கு பெட்டராக நல்லா இருக்கும்னா ஃபேட்டா சிறப்பு நல்லா இருக்கும். கறவை திறன்னு பார்க்கணும்னா இது ஒரு 15 லிட்டர் கரை வரும்னா தலைச்சனுக்கு 13 லிட்டர் கரை வந்து 2வது கண்ணு. ஃபர்ஸ்ட் கண்ணு 4 பல்லு போட்டு 2வது கண்ணு கடை முளைப்பா இருக்குதுன்னா வெயில் மலைக்கு நல்லா இருக்கும்னா ஒரு வீட்டு யூஸும் நல்லா இருக்கும். காட்டு மேய்ச்சல் முறையில் வளர்க்குன்னு நினைச்சாலும் நல்லா இருக்கும். ஒரு பண்ணை யூஸும் நல்லா இருக்கும். மிஷினுக்கு நல்லா இருக்கும். கை குறைக்க நல்லா இருக்கும்னா இன்னும் 10 டு 15 நாள் டைம் எடுத்துன்னா 7 8 5 லிட்டர் ஈஸியாக கறக்கும்னா மாடு நல்ல மடிக்கால் மடி சோவை பேச பிடிக்க நல்லா இருக்கும். குணமனம் நல்லா இருக்கும். மடி தாரை அதே மாதிரி காம்போளம் மாட்டில் சுழி சுத்தம் மாட்டில் முகக்கலை கொம்பு வாட்டம் எல்லாமே நல்லா சிறப்பாக நல்லா இருக்குது. பார்த்து நல்லா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு 8 5 லிட்டர் ஈஸியாக கறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதுன்னா இதோட விலை வந்து நம்ம 67 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நம்ம 5 லிட்டர் இந்த மாடு பால் சொல்கிறோம்னா அவங்க அந்த 5 லிட்டருக்கு உண்டான தீனி கொடுத்தா தான் 5 லிட்டர் வரும். 1 லிட்டருக்கு தீவனம் வந்து 400 கிராம் கொடுக்கணும். அப்படிங்கும் போது இது வந்து ஒரு 10 லிட்டர் பால் வருதுன்னா பைத்தான 40 ஒரு 3 கிலோ 3.5 கிலோ தீவனம் ஒரு நேரத்துக்கு கொடுக்கணும். அப்பதான் நினைக்கிற பால் நம்ம எடுக்கலாம். ஐயோ 3 கிலோ சொன்னீங்களே பால் வரலன்னா தீனி கொடுக்கணும். கடலப்புண்ணாக்கு போடணும். தோரணை போடணும். அரிசி மாவு முச்சோள மாவு கண்ணு போட்டு 10 நாளைக்கு ஊற வச்சு நல்லா காம்பந்து பண்ணோம். 4 பச்சை இருக்கணும். நல்லா நிழல் இருந்தால் போதும். நம்ம சொல்கிற பால் கண்டிப்பாக வரும். நம்ம பால் சொல்கிறோம்னா நம்ம கையில் இது இல்லை. வாங்கிட்டு போகிறவங்க பராமரிப்பு பொறுத்து தான் பால் மாறும். ஐயோ நீங்கள் பால் சொன்னீங்கன்னு வரலன்னா அவங்க பராமரிப்பு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பால் இந்த மாதிரி 5 லிட்டர் சொல்கிறேன்னா ஒரு 14 லிட்டர் 13 லிட்டர் ஈஸியாக கறக்கும் எங்கே போனாலும். ஆனால் தீனிக்கு சவரட்னஸ் கம்மியாக இருந்தால் 5 5 10 கூட வரும். ஐயோ 5 சொன்னீங்களே 10 யானை வருதுன்னா அவங்க தீனி போகிற சவரட்னா கம்மி. தீனி எல்லாம் போடுவாங்க. அளவு கம்மியாக போடுவாங்க. இப்போ ஒரு மாட்டுக்கு குறைஞ்சி ஒரு 2 கிலோ 2.5 கிலோ தீவனம் குறைஞ்சபட்சம் போடணும். 1 கிலோ 3/4 கிலோ தீவனம் நாங்கள் போடுவோங்க அப்படின்னா இந்த மாடு 5 லிட்டர் தான் பால் வரும். 1 கிலோ 3/4 கிலோ தீவனம் போட்டால் 5 லிட்டர் தான் வரும். இதே மாடு 2 கிலோ 2.5 கிலோ தீவனம் போட்டு மற்ற தீனி அது கூட போட்டால் ஈஸியாக 8 7 5 லிட்டர் பால் வரும். ஆனால் அடுத்து பார்க்குறது ஒரு சந்தன பிள்ளையில் 2 பல்லு போட்டு ஒரு தலைச்சங்கடினா சுழி சுத்தம் நடுமுது சுழி அசு சுழியில் நெத்தியில் ஒரு சுழி நடுமுது ஒரு சுழினா பேசப்படி நல்லா இருக்கும். இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் டைம் எடுத்துன்னா ஈத்து மாடு மாதிரி இந்த மடி நல்லா பெருமடியாக வரும்னா இது கறவை திறன்னு பார்த்தா தலைச்சனுக்கு ஒரு 12 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம்னா நல்லா வெள்ளை கொம்புல கிளி கும்பல் அமைஞ்சிருக்குதுன்னா இது இளம்பூரில் 10 கண்ணு நம்ம வச்சுக்கலாம். கண்ணு மாடும் பணமும் ஏறும் பாலும் ஏறும் மாட்டோட மதிப்பும் கூடும்னா நல்லா ஈத்து மாடு மாதிரி நல்ல மடிகள் காம்பு இடைவெளியும் 1/2 அடிக்கு 1/2 அடி நல்லா காம்பு. அதே மாதிரி சுழி நடுமுது சுழி மாடு சந்தன பிள்ளைகள் நல்லா மாடுனா இதுக்கு நம்ம விலை சொல்கிற விலை வந்து 62 ரூபா விலை சொல்கிறோம். 60 ரூபாய்க்கு உள்ள என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நான் அடுத்து பார்க்க மாதிரி ஒரு ஜெர்சியில் பியூர் ஜெர்சியான மாடுனா 6 பல்லு 2வது கண்ணு தலையத்துக்கு ஒரு 13 லிட்டர் கறந்த மாடு. தலையத்துக்கு ஒரு 7 6 13 லிட்டர் கறந்த மாடு. இது 2வது கண்ணு 6 பல்லு 2 பக்கம் சின்ன பல்லு இருக்குது. நெத்தியில் ஒரு சுழி முதுகில் ஒரு சுழி குறப்பட இதெல்லாம் மாடு பெருமாடுல திட்டமான மாடு.
கறக்க பிடிக்க நல்லா இருக்கும், காம்போல நல்லா இருக்குது, மடிகள் நல்லா இருக்குது. இன்னொரு 10 நாள் கண்ணு போட டைம் எடுத்துக்கும். இதோட விலைன்னு நம்ம பார்க்க போனால் 62 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ணால் 60 ரூபாய்க்குள்ளே என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா. 4 காம்பு பேச பிடிக்க குணமானா 4 காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூத்துறதுக்கு ஈத்து மாடு மாடு வாங்கணும்னா 10 இடத்துக்கு போய் பார்ப்பாங்க, சந்தையை பார்ப்பாங்க, வியாபாரி பார்ப்பாங்க. மற்ற இடத்துக்கும் போய் பார்க்கட்டும், பார்த்துட்டு நம்ம இடத்தையும் வந்து விசிட் பண்ணி பார்க்கட்டும். நம்ம சொல்கிற விலையும் நம்ம மாடும் தரமாக இருந்தால் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். வந்தால் வாங்கிட்டு போகணும் அவசியம் இல்லை, மாட்டை பார்த்துட்டு பிடிச்சா எடுத்துக்கலாம், பிடிக்கலாம் விட்டுலாம். ஆனால் சந்தன பிள்ளையில் இது போட்டால் 3வது கண்ணுனா 2வது கண்ணில் 2வது கண்ணு போட்டு 3வது கண்ணுனா இது கறவை 17 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ஒரு 5 லிட்டர் சொல்லி கொடுக்கணும். கண்ணு போட இன்னும் 1 வாரத்தில் கண்ணு போட்டுரும். சுழி சுத்த மாட்டில் எந்த தப்பு இல்லை. பல்லு 6 பல்லா இருந்து கடை முளைப்பில் இருக்குது. குணமனம் நல்லா இருக்குது. நல்ல மடிக்கால் மடி போறாம பாருங்க, நல்லா நிறம் தர ஈஸியாக 9-8 கரை வரும். நம்ம வந்து ஒரு 5 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இன்னும் கண்ணு போட 1 வாரம் டைம் எடுத்துக்கலாம். மடி நல்லா முழுமையாக எடுத்தான் போடும். இருக்கிற மடிக்கு நேரம் 10 லிட்டருக்கு சொல்லலாம். நம்ம அந்த பால் சொல்ல 8-5 லிட்டர் ஈஸியாக கறக்கணும், ஒன்றும் பயப்படுத்தாது. நல்ல மடிக்கல் போகிற மடிக்கால் நல்ல மடிக்கால் 8-5 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். 10 கூட வரும், அது வேண்டாம், ஒரு 5 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். நல்லா மடித்தார கெடித்தார நல்லா இருக்குது. மாட்டில் எந்த சின்ன தவறு இல்லை. வெயில் மலைக்கு நல்லா இருக்கும், ஃபேட் எஸ்என் நல்லா இருக்கும், பால் நல்லா திக்னஸாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நல்லா தார அதே மாதிரி மடி குச்சி குடி குச்சோம், ஆனால் எதுவும் இல்லை, நீட்டாக நல்லா காம்பு பேசும் சாஃப்டாக இருக்கும். மிஷினுக்கு மாட்டிக்கலாம், நம்ம கையிலையும் பேசிக்கலாம். கண்ணு போட நல்லா இருக்கும். கண்ணு போட இன்னும் 1 வாரத்தில் கண்ணு போட்டோம்னா ஒரு 5-6 நாளையில் கண்ணு உறுதியாக போட்டுரும். வாங்கிட்டு போன உடனே கண்ணு. ஆனால் அடுத்து பார்க்கும்போது மாடு சிந்தாமணியில் மோடி டைப்பான மாடுனது இது. 6 புல்லு 2வது கண்ணு, தலைச்சனுக்கு ஒரு 14 லிட்டர் கரை வந்தது. 14 லிட்டர்னு சொல்கிறீங்க, மடி காணன்னு நினைக்க வேண்டாம். மடி அடைச்ச பையாக தான் இருக்கும். இன்னும் 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கணும். இது இந்த கண்ணுக்கு 8-16 லிட்டர் கரை வரும்னா இது சிந்தாமணி பீடுன்னு சொல்லுவாங்க. 6 பல்லு 2 சின்ன பல்லு இருக்குது. சுழி நடுமுதி சுழியில் அமைஞ்சிருக்குது, காம்பளம் இருக்குது. இந்த மடிக்கு கண்ணு போடுமா, இந்த மடிக்கு கண்ணு போடாது. 15 நாள் to 20 நாள் ஆகும். மடியில் நல்லா அடைச்ச பையாக வரும், பெருமடியாக வரும். இது நம்ம விலை நம்ம இதுக்கு வந்து சொல்கிற விலை 75 ரூபா விலை சொல்கிறோம். முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிற மாடு வந்து தலைச்சங்கன்னு 4 பல்லுனா இது நல்லா சுழி சுத்த மாட்டில் எந்த புல்ல வெள்ளை கொம்பில் நல்லா அமைஞ்சிருக்குதுன்னா நல்ல குணமனம். காம்பளத்தில் நல்லா தட்டப்பைத்த மாதிரி நல்லா காம்பளம். கை வச்சு நம்ம பீசத்தை நல்லா வாட்டமாக ஏதோன்னு காம்பு, சின்ன காம்பு உனி காம்பு இல்லை. மாடு வாங்கும் போது காம்பளம் மடிக்கால் திறத்தையும் பார்த்து வாங்கணும். இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கும். மடி நல்லா பெருமடியாக வச்சு தான் கண்ணு போடும். ஈஸாக தலைச்சங்கனுக்கு ஒரு 7, 6, 13, 12 லிட்டரு நம்ம எங்கே வேணாலும் சொல்லி கொடுக்கலாம்னா இளம்பொருள் 10 கண்ணுக்கு நம்ம வச்சுக்கலாம். பணமும் கூடும், பாலும் கூடும், மாட்டோட மதிப்பும் கூடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுழி சுத்தம் மாட்டில் எந்த தப்பு இல்லை. அதே மாதிரி குணமனமும் சாய் மாதிரி பாருங்க, நல்ல மடிக்கால், ஈத்து மாடு மாதிரி நல்ல மடிக்கால். நம்ம நல்ல முட்டிக்கால் இருந்து 1/2 வரல் நல்ல மடிக்கால். இந்த மடி தோல் லூஸ் இருந்தால் இந்த அளவுக்கு இப்போ மடி வரும்னா அதனால் ஈஸியாக கறவை 13 லிட்டர் கறவை ஈஸியாக வரும். நல்லா கவனிச்சா 5 கூட வரும். நம்ம அவ்வளோ வேணாம், ஒரு 12-15 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். ரெண்டு நேரத்துக்கும் மாடு நல்லா சாதுவான டைப்பு. லேடிஸ் கீழ்ஸ் யார் வேணால் பிடிச்சிக்கலாம். காட்டு மேய்ச்சலுக்கும் வச்சுக்கலாம், வீட்டு யூஸும் கட்டி போட்டு தீனி போட்டோம் பண்ணை யூஸுக்கும் வச்சுக்கலாம். சார் என்ன பட்ஜெட்டில் இருக்கிறேன்? ஆனால் இது விலை வந்து 60 ரூபா விலை சொல்கிறோமா, அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து குறைச்சி பண்ணிக்கலாம். ஆனால் இது நம்ம பண்ணையில் வந்திருக்கிறது ரெட் சிந்தி கிராஸ்னா, ஜெர்சிலிங் கிராஸ், ரெட் சிந்தி கிராஸு. ஃபேட்டாக சிறப்பு, பால் திக்னஸாக நல்லா இருக்கும்னா, குணமனம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சுழி சுத்த மாட்டில் தப்பு இல்லை, நல்லா பெருங்கடியேறி நல்லா குணமனம் நல்லா இருக்குது. அதான் இதுவும் கண்ணு போட 10 to 15 நாள் ஆகும். ஏன் இந்த வாரம் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து 2 புல் 4 புல் இருக்குதுன்னா கஸ்டமர் 2 புல் 4 புல் வாங்கிட்டு வாங்க, கடை முளைச்ச மாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நம்மள்ட்ட போய் புதுசாக பழகி நம்ம பேசி பழகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உள்ள நினைக்கிறவங்களும் இந்த மாடு செட் இளம்பூரில் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி எனக்கு நான் கருப்பல்ல 2-3 மாடு வச்சுருக்கேன், எனக்கு ஃபேட்டு டெஸ்ட் வர மாட்டுது, அதுக்கு கலந்து ஊற்றுறது ஒரு மாடு கொடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு பெஸ்ட்டாக நல்லா இருக்குமா. நல்லா ரெட் சிந்தி கிராஸு, 2 பல் தானே இது. 2 பல்லும் நல்லா பெருங்கடையிடும். எல்லாம் சிந்தாமணி பீடு, நம்ம மொட்டையில் மோடி டைப்பான மாடு, நல்லா முகலட்சணமா நல்ல மாடு. கண்ணு போடுறதுக்கு ரொம்ப நாள். ஆனால் கண்ணு போட ஒரு 10 நாள் to 13 நாளில் கண்ணு போட்டோம். 1/2 மணிக்கு மேலே இருக்குது. இது மாதிரி 100 பங்கு மடி வைக்கும். ஒரு 7-14 லிட்டருக்கு எடுக்காது நான் பால். அதே மாதிரி ஃபேட்டஸும் டெஸ்ட்டும் ஒரு 35 to 40 ரூபா ஒரு லிட்டர் பால் டெஸ்ட் வருமா. சரி, ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா இந்த ரகம் அது மாதிரி ரெட் சிந்தி கிராஸ் இது. என்ன பட்ஜெட்டில் நடக்குறேங்க? ஆனால் இது விலை 73 ரூபா சொல்கிறோம். என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஹெவி சைஸான மாடுனா இது ஃபர்ஸ்ட் கண்ணு போட்டு 2வது கண்ணா இது பீச பிடிக்க நல்லா இருக்கும். 6 பல்ல வந்து கடை முளைப்பு இருக்குதுன்னா, பல்ல நல்லா வாட்சாட் நல்லது. இப்போ தான் கடை முளைச்சி வருதுன்னா கண்ணு போட இன்னொரு 15 நாள் to 20 நாள் டைம் எடுத்துக்கும். இது கறவை திறன் பார்க்க போனால் இது வந்து போன கண்ணுக்கே ஒரு 18-19 லிட்டர் கறவை வந்துன்னா இந்த கண்ணுக்கு 20 to 22 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்கன்னா நம்ம 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னா பீச பிடிக்க நல்லா இருக்கும். மாட்டு ஹெவி சைஸான மாடு. அதே மாதிரி சாய் வள்ளியும் கொஞ்சம் கிராஸ் இருக்குதுண்ணா. இது நல்லா மாடு உடம்புக்கணும், அதை வச்சு கணக்கு பட்டா வருதுன்னா ஒரு 20-22 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். 15 நாள் to 20 நாள் ஆகும். ஈத்து மாடுங்கனாலும் ஒரு 15 நாளோட கண்ணு போடுறேன். வண்டியில இருந்து ஏற்றி போறானா ஒரு வாரத்துக்கு முன்ன கூட கண்ணு போட்டுருமா. சரி. இது என்ன பட்ஜெட்டில் கிடக்குண்ணே? ஆனால் இது வந்து விலை வந்து நம்ம 83 ரூபா விலை சொல்கிறோம்.
80 ரூபாய்க்குள்ள பண்ணிக்கலாம். அப்போ ஃபார்ம் டைப்பா நம்ம நல்ல ஃபார்ம் டைப்பு நல்லா இருக்கும், மிஷினுக்கு நல்லா இருக்கும், கைக்கு நல்லா இருக்கும், பண்ணைக்கு பெட்டரா இருக்கும் ரொம்ப. ஆனால் ஒரு சந்தன பிள்ளையில ஒரு கலர், ஒரு வெள்ளடியான கலரு, சாம்ப கலர்னு சொல்லுவாங்க அதை. இது வந்து இன்னும் 5 நாள் டு 20 நாள் அவன் கண்ணு போட. பல்லு வந்து 4 பல்லு, நல்ல வெள்ளை கொம்பு, பால் கொம்பில் அமைஞ்சிருக்குது. இது கறவை திறன் பார்க்கணும்னா தலைச்சனுக்கு ஒரு 5 லிட்டர் கறவை வரும், ஒரு 14 லிட்டருக்கு எடுக்காது. சுழி நடுமுது சுழி, அதே மாதிரி நெத்திலையும் ஒரு சுழி, நல்ல பெருமடியாக வரும். இன்னும் 5 நாள் டு 20 நாள் டைம் இருக்குது. மாட்டு நல்லா ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு இல்லை, நம்ம 10 கணக்கு வச்சுக்கலாம். இளம்பூரில் பல்லு மேலே இருக்குது. அதே மாதிரி வெயில் மலைக்கு நல்லா பெட்டராக தாங்கும். இதுக்கு நம்ம சொல்கிற விலை வந்து 75 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நல்ல மடிக்கல்னா நல்ல மடிக்கல், காம்பலாம் ரெடிக்கு ரெடி நல்ல கேப்பு, ஈத்து மாதிரி நல்ல மடிக்கல். நம்ம பேச பிடிக்க நல்லா இருக்கும். ஒரு 5 லிட்டர் கரை வரும், அப்படி இல்லைனாலும் 7 பால் கெடுக்காது. இந்த வெயில் கொஞ்சம் காணல் அதிகமாக இருக்கிறதுனால 1 லிட்டர் என்ன பண்ண வருமா, ஒரு 7 பால் கெடுக்காது. நம்ம சொல்ற விலை 75 ரூபா சொல்றோம். 75 ரூபா சொல்றது நிரந்தரம் இல்லை, அதுலயும் என்ன பண்ண குறைச்சி அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஆனால் மாட்டில் ஒரு ரெட் சிந்தி பிளஸ் ஜெர்சியிலும் கிராஸ்னா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குது. இது வந்து 4 பல்லு, தலைச்சங்கண்ணு, சுழிப்பாகம், நெத்தியில் ஒரு சுழி, அழகா நடுமுது ஒரு சுழி, பேசப்படி நல்லா இருக்கும். மாடு என்ன உயரமான சின்ன மாடுல ஹெவி சைஸான மாடு, தலைச்சனுக்கு ஒரு 5 லிட்டர் கரைக்கூடிய கெப்பாசிட்டியில் உண்டான மாடு. பாருங்க பேசப்படி நல்லா இருக்கும். ஈத்து மாடு மாதிரி மடி நல்லா பெருமடியே பாரு, தோல் இந்த அளவுக்கு தோல் வருது. நல்லா மடி முழுமையாக மடி எடுத்து தான் அனுப்பிடும். சிந்து பட்டிலையும் கலப்பை, அதாவது ரெட் சிந்தியும் கிராஸ்னா நல்லா கொம்பு, வெள்ளை கொம்பு, குணமான அருமையாக இருக்கும்னா. மாடு ஹெவி சைஸ், வெளியே அது மாதிரி ஹெவியாக தானே இருக்கும். 77 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம்.